வெண்ணமலை அதாவது கரூர்ல வந்து கரூர் பிரச்சனையும் கொண்டு வந்தாங்க. கரூர்ல வந்து 4 கோயில்கள்ல இடம் வந்து அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்ததா வந்து கோயில் இடத்த வந்து தாரவாத்து கொடுத்துட்டாங்க. அப்போ அதுவும் வந்து ஒரு விமர்சனம் வருது, செய்தியாளர் சந்திப்புன்னு சொல்லியிருக்காங்க. கரூர்லேயே 2 விதமான ஒரு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா ஒரு புறம் வந்து கோயில் இருந்து நீங்க கொடுத்துருக்கீங்க, அதே போல வெண்ணமலையிலையும் வந்து மக்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதெல்லாம் அப்போ வந்து கோயில் இடம் இருந்தபோது ஏன் ரிஜிஸ்டர் பண்ணாங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ என்ன இப்போ பண்றது இல்லைன்றீங்க, ஆரம்பத்தில் வந்து ஏன் பண்ணாங்க? இல்லை, அருமையான கேள்வி அண்ணன் கேட்டார். இதுவும் ஒரு பொய்யான புரொபகேண்டா. கோயில் நிலத்தை தாரவாத்துட்டாங்க, கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, கோயில் நிலத்தை வந்து ஆக்கிரமிப்பாளர்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்படின்னு டிசைனாக கலராக வந்து போய் சொல்லி ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். குறிப்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள்லாம் இது என்ன விஷயம், என்ன ஹிஸ்ட்ரி இருக்குது, என்ன சட்டங்கள் இருக்குது, இது எதையுமே பார்க்காம கலராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளத்தில். அதாவது இனாம் ஒழிப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. இது அண்ணனுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக 1963-67 காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல்லாண்டுகளுக்கும் மேலாக அங்கே உழவு தொழில் செய்து விவசாயம் செய்து வந்த அந்த மக்கள், குடிவாரம்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் அங்கே வசித்து வராங்க. அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துடைய உரிமையை கொடுக்கும் விதமாக, அந்த இடத்தை அனுபவித்து அவங்க வந்து அதற்கான பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் விதமாக அந்த இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சர்வே, ஒரு செட்டில்மெண்ட் தாசில்தாரை போட்டு கம்ப்ளீட் சர்வே எல்லா வகையிலும் என்கொயரி பண்ணி யார் யாருக்கெல்லாம் நியாயமாக பட்டா வழங்கப்பட வேண்டும்னு முடிவு பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் அப்போவே பட்டா வழங்கிட்டாங்க. இவங்க சொன்னது போல் ஏதோ புதுசாக தாவேக்கா ஆட்சிக்கு வந்தோடனே பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றத ஒரு அப்பட்டமான பொய். அது இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு பட்டா கொடுத்தாச்சு. பட்டா கொடுத்ததுக்கு பிறகு 60 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த மக்கள் வந்து அங்கே வசிச்சுட்டு வராங்க. பல முறை அந்த 60 ஆண்டு காலத்தில் பல முறை அந்த மக்கள் வந்து நிலங்களை விற்கிறது, வாங்கிறது, லோன் எடுக்கிறது, இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு இடங்களில் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த இடத்த எடுக்கும் பொழுது சம்மந்தப்பட்ட நில உரிமையாளர்களுக்கு அந்த பட்டா வச்சுருக்காங்க இல்லையா, இன்றைக்கி அவங்க என்க்ரோச்சர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பட்டா உரிமையாளர்களுக்கு அரசாங்கமே காம்பன்சேஷனும் கொடுத்துருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் இங்கே இருக்குது. அப்போ அரசாங்கமே ஒருத்தர் காம்பன்சேஷன் கொடுக்குறதுனா அவருக்கு ரைட் இருக்கிறது தானே கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் அங்கே இருக்குது. இந்த 60 ஆண்டு காலம் இருந்தவங்கள சில அரசியல் சூழல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் பண்ணுறாங்க. ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கோவில் நிலங்கள், கோவில் நிலங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி 1912 அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரிஜிஸ்டரை மென்ஷனாக பண்ணி இஓக்கள் மூலியமாக அன்றைக்கு இருந்த இஓக்களை வச்சுக்கிட்டு லெட்டரை மட்டும் கொடுத்து சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலமாக இந்த இடத்தெல்லாம் பிளாக் பண்ணிடுறாங்க. எந்த விதமான டிரான்சாக்ஷனும் பண்ண விடாமல் பிளாக் பண்ணுறாங்க, 0 வேல்யூ பண்ணுறாங்க. அப்போ இந்த பிளாக் பண்ணதுனாலையும் டிரான்சாக்ஷனை 0 வேல்யூ பண்ணதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, எவ்வளோ போராடி இருக்காங்க, எத்தனை போராட்டங்களுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்க முடியும், முடிச்சிடுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மக்கள் ஒரு கல்யாணம் காட்சினா லேண்ட் அடிச்சு லோன் வாங்க முடியாது, ஒரு அவசர தேவைக்கு லேண்டை விற்க முடியாது, வீட்டை விற்க முடியாது, எந்த டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாத ஒரு சூழலில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இதற்கான போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் கடந்த தேர்தலில் இதே அதிமுக பாஜக கூட்டணி வச்சு சந்திக்கும் பொழுது இந்த இனாம் விஷயம் தொடர்பாக மக்களுக்கு ஏற்றார் போல நாங்கள் என்னென்ன நல்ல நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கிறோம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க எதிர்த்து பேசுகிறாங்க, புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நியாயப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நம்மளுடைய கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3071 இனங்கள் சர்வே நம்பர்ஸ் வந்து பிளாக்கில் இருக்குது. அதில் கோவில் நிலங்கள் 2024 சர்வே நம்பர்ஸ் பிளாக்ல தான் இருக்குது. அதை யாராலையும் கை வைக்க முடியாது, ஓகேங்களா? அதே போல் பட்டா நிலம் 1167 நிலங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான இனங்கள், கிளியர் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக பட்டா பெறப்பட்டு இண்டிவிஜுவல் நேம்ஸுக்கு பட்டா கொடுக்கப்பட்ட பிறகு அதற்கு பிறகு வந்தக்கூடிய யூடிஆர்லையும் இண்டிவிஜுவல் நேமில் அவங்க பட்டா இருக்கும். அதற்கு பிறகு கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணதுக்கு அப்புறமும் இண்டிவிஜுவல் நேமில் அந்த பட்டா இருக்கும். இந்த 3 ரிஜிஸ்டரையும் சரியாக சரிபார்த்து இந்த கிளியர் கேசஸ் இந்த கேசஸ் மேலே எந்த விதமான கோர்ட்டு வழக்குகளும் நிலுவையில் கிடையாது. எந்த கோயிலும் போயிட்டு எங்களுடைய லேண்டுன்னு சொல்லி சிவில் சூட் போட்டெல்லாம் வழக்குகளும் நிலுவை கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத இந்த கிளியர் கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய பிளாக்ஸை மட்டும்தான், அவங்களுடைய டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய பிளாக்கை மட்டும்தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இவங்க சொன்ன மாதிரி கோயில் நிலத்தை கொண்டு போய் பட்டா போட்டு கொடுக்கல, புதுசாக பட்டா போட்டு கொடுக்கல, இதெல்லாம் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு. இதை வந்து மூடி மறைச்சிட்டு கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துறோன்னு ஒரு பொய்யான ப்ரொபகண்டாவை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.